கேஸ் சால்வ் ஆனால் கண்டிப்பாக வரும். ஆனால் இது வேணுன்னே போட்ட மாதிரி இருக்கு. எப்படி சொல்றது, எவரோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. பொங்கல் எவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல், ஒரு வாரம் லீவ் கேப்பு, எவ்வளோ வசூல் வந்திருக்கும். அது கம்மி பண்ணி விஜயோட பவர் கொஞ்சம் குறைக்கிற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் குறையாது. விஜய் எப்போ வந்தா, படம் எப்போ வருதோ அப்போ தான் எங்களுக்கு பொங்கல். இந்த பொங்கல் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பொங்கலா வந்து உங்களுக்கு இருக்குதுங்களா? இப்போ படத்தை பார்த்தா அவ்வளோவா இல்லை. நாங்கள் என்ன ஹைப் பண்ணோமோ அந்த படத்துக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணோம். டேட் தெரிஞ்சும் இப்படி தள்ளி போட்டது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. கண்டிப்பாக படம் வரும், ஜெயிக்கும். அதாவது இருக்கிற எல்லா படத்துக்குமே வந்து சென்சார் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஜனநாயகன் இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு முன்னாடியே சென்சார் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த படத்துக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா சார்? நீங்களே சொல்லுங்க. பாயிண்ட் ஆஃப் வியூல எப்ப ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ஐடியா இருக்கு? இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. 21ஆம் தேதி இயரிங்கிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஜனநாயகனே வந்து இந்த படத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஜனநாயகன்லாம். ஆனா கடைசியில் அதுக்கு சென்சார் இல்லை, இது சென்சார் வந்துருச்சு. என்ன நியாயம் இதெல்லாம்? ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல? மேபி ஜனவரி லாஸ்ட் இல்லை ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் ஆகும் தோணுது. இந்த பொங்கல் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்குதா? கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் எதுக்குமே சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அடுத்தது 15ஆம் தேதி தெரி பண்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே சேலம் ரிலீஸ் ஆனால் மேபி போவோம். கண்டிப்பாக போவோம். சரி, ஓகே சார். இங்கே பாருங்கள, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சிம்பிளான விஷயம் சார். இந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா 25 கட்டு கொடுத்துருக்குறாங்க. 25 கட்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு இருக்குது. ஆனால் இதில் வந்து மாற்றி பண்ணாங்க. இந்த படத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ஜனநாயகனுக்கு கொடுத்துட்டாங்க சென்சார். வந்து பார்த்தோன்னா அப்போவே யூஏன்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ திடீர்னு இந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா நேற்றே வந்து கொடுத்துட்டாங்க சென்சார். ஆனால் ஜனநாயகனுக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுக்கவே இல்லை. இழுத்தடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அப்படி இழுத்தடிச்சு 21ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். பொங்கல் வந்து பார்த்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பொங்கலா இருக்குங்களா? ஆமாம் ப்ரோ, எனக்கு நான் சினிமாவில் போகிற எனக்கு அப்படி தான் இருக்கு. லாஸ்ட் மூவி அது வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்ற போது எவ்வளோ எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது? ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. நான் புக் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் ரிட்டர்ன்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. 21ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் சீக்கிரம் வந்து நல்லா இருக்கும். ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லை ஒரு ஐடியாலாம் எதுவும் இல்லை. என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஜனவரி மாசம் வந்து இந்த மந்த் எண்டில் இல்லாட்டி பிப்ரவரியில் அந்த மாதிரி தான். இந்த டிசப்பாயின்மெண்ட் இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு? கண்டிப்பா இருக்குங்களா? எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க ஜனநாயகன்? ரொம்ப எதிர்பார்த்தோம் ப்ரோ. மன கஷ்டத்தில் இருக்கிறோம். அதான் சரி, இந்த படமாச்சும் வந்து பார்த்து மனசு கொஞ்சம் ஆறுதல் பண்ணிக்கலான்னு வந்துருக்கோம். ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? தெரியல. ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஜனநாயகன் எப்ப ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இந்த படம் ஜனநாயகன் மேபி ஜனவரி 26 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. பார்ப்போம். இந்த பொங்கல் அந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சுங்களா உங்களுக்கு? ஜனநாயகன் படம் ரிலீஸ் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். எல்லாருமே வந்து ஒரு கிரேஸோட எதிர்பார்த்துட்டு இருந்தது கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு. ஸோ தற்காலிகமாக அது வந்து அவாய்ட் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ஐடியா? பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும்னு இருந்துச்சு. ஆனால் படம் எப்போ வருதோ அப்போ தான் பொங்கல், தீபாவளி எல்லாம். மேக்ஸிமம் அவங்க ஃபெப்ரவரி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேபி சீக்கிரம் ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ 21st வந்து ஹியரிங் இருக்காங்க, அதை பற்றி என்ன இது பாலிட்டிக்கல் இம்பேக்டா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் மேபி நல்ல சீக்கிரம் வந்துட்டா நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுருக்கோம். சார், ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ஐடியா இருக்கு? ப்ரோ நீ சொல்லு ப்ரோ. தெரியலண்ணா. பொங்கலுக்கு வந்து பார்த்தோன்னா ஜனநாயகன் ரிலீஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த படம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாங்க அவரோட படத்தை பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலைன்னா ட்ரைலர் எப்படி விடுவாங்க? ட்ரைலர் விட்டுருக்கலாம். ட்ரைலர் விடாமல் இருந்து கூட நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்திருக்கலாம். அவங்க ரிலீஸ் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் இதை வந்து தடுக்கணும், என்ன ஏதுன்னு தெரியல. இது வந்து மற்றவங்க மக்கள் சொல்கிற மாதிரி இது டிஎம்கே சதியோ இல்லை ஏடிஎம்கே சதியோ இல்லை பாஜக சதியோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாது. தளபதி படம் கடைசி டைமில் வரத கடைசி படம்னு அந்த மனிதன் சொல்லி வராரு, மக்களுக்காக வந்திருக்கிறாரு. இவங்க வழி விட்டு நோந்திருக்கணும். ஆனால் அது நவரில் அது இன்னமும் வந்து அவருக்கு பாசிட்டிவ் அதிகமாக தான் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து மக்கள்லாம் இன்னும் பெருசாக அவரை மேலே கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதுக்கான வழி கொடுக்குறாங்க. அதாவது இந்த எதிர்கட்சி, சதிகட்சி, ஆளுங்கட்சி அவங்கள வந்து அதுக்கான வழி வந்து தளபதிக்கு இன்னும் ஏற்றி கொடுத்து தான் இருக்கிறாங்க. அவர் இன்னும் இருக்க மேலே தான் போவார். படம் ரிலீஸே ஆகலைனாலும் 2026 கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பார். நான் உண்மையாலுமே பக்கா தலை ஃபேனுங்க. மங்காத்தா படமும் வந்து பார்ப்பேன். அது சன் பிக்சர் எடுத்த என்ன, உதயநிதி வாங்கின என்ன எல்லாம் நம்ம தான். 2026 தளபதி வராரு.
மக்களுக்கு ஒரு புது மாற்றம் வரும். கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா நடக்கும். நம்புங்க. நம்பி மக்கள் அவங்க தர சலுகையை வாங்கிக்கோங்க. பொங்கலுக்கு 3000மா சந்தோஷமா வாங்கிக்கோங்க. கரும்பு வாங்கிக்கோங்க, புடவை வாங்கிக்கோங்க, எல்லாமே வாங்கிக்கோங்க. அவங்க தர வர ரூ. 1000 வாங்கிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா ஓட்டு உங்க மனசுக்கு தோணும். இவனுக்கு போட்டா இவன் சரியா வருவானா? இல்ல புதுசா வரதுக்கு ஒரு வாய்ப்பு விடுங்க, தப்பில்ல. ஒருத்தன பார்த்து மத்தியமும், மாநிலமும் பயப்படுதுன்னா, அப்ப புரிஞ்சுக்கோங்க. அந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்குது. அவங்க அத தடுக்க பார்க்குறாங்க. அவங்களோட உண்மையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சு அந்த படத்த வந்து தடுத்துட்டாங்க. அது இப்போ வரலைனாலும் 1 வருஷம் கழிஞ்சு வந்தாலும், அந்த 1 வருஷம் கழிச்சு வர்றது எங்களுக்கு 2026 பொங்கல் மட்டும் தான் அது. கண்டிப்பா தளபதி பொங்கல் தான். இருந்தாலும் எஸ்கே வந்து பாருங்க, நீங்க வந்து இந்த டிஎம்கே அது இதுன்லாம் சொல்லி ஒரு பொருளை கிளப்பி எஸ்கேவ நிறுத்தாதீங்க. அவரு வளர்ந்து வர ஹீரோ. அந்த கட்சிக்கும், ஹீரோவுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்க வந்து தாராளமா சிவகார்த்திக் பார்க்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். சரி, வேற எந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்னன்னா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்போ ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுவாங்க இவங்க விடமாட்டாங்கண்ணா கண்டிப்பா. எலெக்ஷன் முடியிற வரையுமே விடமாட்டாங்க. அதிகபட்சம் இப்ப 21ஆம் தேதி தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பயும் வழக்கு தள்ளி தான் போடுவாங்க. கண்டிப்பா நடக்கும். அடுத்து பிப்ரவரி மாசம் பொறந்துரும். பிப்ரவரி மாசம் பொறந்தா எலெக்ஷன் 2 மாசம், 1½ மாசம் டைம்ல வச்சு இது கண்டிப்பா ரிலீஸ் பண்ண விடமாட்டாங்க. தளபதி வந்து இருக்க இவங்க மட்டம் தட்டுன்னு தான் நெனைக்கிறாங்க. தளபதி வெளிய காட்டக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அவரு மறைமுகமா எல்லா வேலையும் பண்றாரு. மக்களுக்கு இன்னமும் அவர் ஹீரோவா பெருசா தான் தெரிகிறாரு. அத வந்து இந்த கட்சி கட்சி தான் இது. ஓப்பனா சொல்லப்போனா கட்சிக்காரங்க பண்ற சதி தான். அதனால தளபதி வந்து மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் வருவாரு. இதுக்கு மேல நல்லதா தான் நடக்கும். அவர் தைரியமா வரலாம். இந்த மக்கள் இருக்கிறாங்க. தளபதி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா நம்பி வாங்க. உங்களை வந்து மக்கள் காப்பாத்துவாங்க. இது உறுதி. வேற ஏதாவதுன்னா? சரிங்களா? அடுத்து தெரி வேற வந்து பார்த்தீங்கன்னா அது பொங்கலுக்கு பதிலா இப்ப வந்து ஜனநாயகம் விடுறாங்க. இப்ப தெரி படத்தை வந்து ரீலீஸ் பண்றேன் அப்படின்னு வந்து கலைப்புலி இருக்காங்க. இப்ப 15 அன்னைக்கு பெரிய ரிலீஸ் ஆகுது. என்னம்மா? தெரி படம் திருப்பியும் ரிலீஸ் ஆகுது. அது ரீ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. வருது ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த வாரம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பொங்கலுக்கு. அதுக்கு அடுத்த வாரம் மங்காத்தா. இவங்க போட்டி போட்டு ஏதோ ஒன்று வந்து விஜய் தளபதினு ஒரு போட்டியில் தான் இருக்கும். வர 15 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது 23ஆம் தேதி கன்ஃபார்ம் ரிலீஸு. மங்காத்தா தடை பண்ண மாட்டாங்க. வேணா அது ரெட் ஜெயின் மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்பநிதினாலும் புதுசாக வந்திருக்கிறாரு ஒரு பையனை கூட்டிகிட்டு. அதனால கண்டிப்பாக அந்த படத்தை விடுவாங்க. நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க. அது தலைக்கோசரம் வருவோம் நாங்கள் எல்லாரும். தளபதி ரசிகரும் வந்து தலைக்கோசரம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை வந்து வெற்றி பெறுவாங்க ரிலீஸ் ஆகிறது. வேற ஏதாவது டவுட்னா? படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த ஒரு மத சான்றிதழும் இல்ல. ஆனா இந்த படத்துக்கு வந்து பெரிய இது இந்தி ஒழிகன்னு சொல்லி ஒரு பிரச்சனைய கொண்டாந்துருக்கிறாங்க. ஆனா அத வந்து மக்களுக்கிட்ட வந்து இத காட்டணும்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க. இதை எதுக்காக தளபதி வந்து அதுல வந்து எலக்ஷன் பத்தி பேசியிருக்காரு, ஆளுங்கட்சி பத்தி பேசியிருக்காரு, பாஜக பத்தி பேசியிருக்காருன்னு சொல்லி படத்த நிறுத்துனாங்க. ஏன் இந்த படத்த நிறுத்தல? இதுக்கு எதுக்கு சான்றிதழ் குடுத்தாங்க? இதுல உள்ள போய் பார்த்தீங்கன்னா, இதுல கடைசியா வந்து பேரறிஞர் அண்ணா வராரு. அவருக்கோசரம் ஒரு மரியாதை குடுக்கலாம். அந்த டிஎம்கே கட்சிய உள்ள கொண்டாந்துட்டாங்க அவங்க. அதுல இந்த படத்துல காட்டிட்டாங்க. அதனால தான் இந்த படம் வெளியவே வந்திருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஓடிட்டு இருக்குது. இதுக்கு மேல இதுல வந்து ஆனா உண்மையாலுமே தளபதி படம் வந்திருந்தா, அவங்க இன்னமும் வந்து 2 நாள் கழிச்சு சென்சார் சர்டிஃபிகேட் வரலாம்னு சொல்லி தளபதியோட கலெக்ஷன தடுப்பாங்க. இவங்க என்னதான் தடுத்தாலும் கண்டிப்பா அந்த படம் வந்து 1000 கோடிக்கு மேல அடிக்கும். இது சத்தியம். தளபதி எந்த அளவுக்கு ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்க ஜனநாயகன் மேல? ஆமா. ஜனநாயகன் மேல நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்க? அதான் நான் பக்கா தல ஃபேன் நானு. சத்தியமா பக்கா தல ஃபேனு. தளபதி தொண்டன். கண்டிப்பா படம் வந்து ஓடுமா? என்ன நல்லா இருக்குமா? கதை எப்படின்னு எனக்கு தெரியாது. பகவான் கேசரி நான் அந்த படம் சத்தியமா முந்தா நேத்து பார்த்தேன். என் செல்ல இன்னமும் அந்த படம் இருக்குது. அந்த படம் கதை தான் இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா பாதி எடுத்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு விஜி பாப்பா அப்படிங்கிறது விஜி பாப்பாங்கிறது தான் உண்மையாலுமே அந்த படத்துல இருக்கிற பேர் தான். இவங்களா தான் வந்து இது கேசரி அது இதுன்னு சொல்லி ஒரு குழப்பி கொண்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா கேசரி படம் வந்து அவங்க பார்க்கலாம். யாரு அந்த டெல்லியில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மத்திய மாவட்டம், மாநில மாவட்டம் இவங்கலாம் சேர்ந்து கேசரி படத்த பாருங்க. அதுல ஏதாவது கட்சி பத்தி பேசியிருக்கிறாங்களா? அந்த படத்த காப்பின்னு தானே சொல்றீங்க. அப்ப அந்த படத்த பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேஷனல் அவார்ட்லாம் கொடுத்திருக்காங்க பகவான் கேசரி. பகவான் கேசரியானா. அதான் நான் அதுல அந்த மாரி எதுவும் கட்சி பத்தி பேசுறது அப்படிலாம் இல்ல. இதுல ஏதாவது நம்ம அச்சுவினோத்தும் தளபதியும் சேர்ந்து ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிட்டாங்க. அத வந்து வெளிய காட்டுறாங்க. அதாவது மக்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்குது. அத நம்ம வெளிய காட்டணும்னு அவங்க நெனைச்சாங்க. அத வெளிய வரவிடாம பண்றாங்க. அவ்வளவுதான் பெரிய விஷயம். இதுக்கு உதாரணமே தளபதி நிக்கிறாருன்னா, சர்கார் படம் பாருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு இன்னும் சொல்லி புரிய வைக்கிறது இல்ல. மக்கள் சர்கார் படம் பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப நடக்கிற கதை உங்களுக்கு அதுல நல்லா தெளிவாவே தெரியும். நம்ம நாட்டுல நடக்கிற கதை சர்கார் தான். சர்கார் படம் பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு புரியும்.